வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். தலை துண்டிக்கப்பட்ட உடல்கள், மர்மம் நிறைந்த கிராமம். 2025 ஒரு மிரட்டலான பீரியட் ஹாரர் த்ரில்லர் படம் வந்தாச்சு. அந்த படம் தான் டிடெக்டிவ் கிம் த ஹெட்லெஸ் ஹாரர் படம். இந்த படம் உண்மையிலேயே பயமுறுத்துனுச்சா இல்ல ஏமாத்துனுச்சா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதைக்களமே 19ஆம் நூற்றாண்டுல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அப்ப ஒரு சின்ன கிராமத்துல தலை துண்டிக்கப்பட்ட உடல்கள் அடுத்தடுத்து ஆத்துல கரைவதுக ஆரம்பிக்குது. அந்த கிராம மக்கள் இந்த மர்மமான சம்பவத்தை பண்றது ஒரு பேய் தான் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த கிராமத்துக்கு டிடெக்டிவ் கிம் அப்படிங்கிறவரு வராரு. அவரு இந்த மர்மத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தன்னுடைய விசாரணை மூலமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இறுதியா இந்த சம்பவத்தை செய்யறது பேய்தானா இல்ல மனிதனோட கொடூரமான குணமா அப்படிங்கிறத அடுத்தடுத்து விறுவிறுப்பா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் தான். 19ஆம் நூற்றாண்டு வியட்நாம ஆடியன்ஸ் கண் முன்னையே கொண்டுட்டு வர அளவுக்கு படத்தை தத்ரூபமா கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இந்த படத்தை விக்டர் வூ அப்படிங்கிறவரு தான் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. அவரு இதுக்கு முன்னாடி த லாஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த படத்தை எப்படி அவரு நுணுக்கமா உருவாக்கினாரோ அதே மாதிரி இந்த படத்துல வர காட்சிகளையும் அவரு பார்த்து பார்த்து நுணுக்கமா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்துல நடிச்ச நடிகர்கள் அவங்க கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாங்க. படத்தோட சினிமோட்டோகிராபிக்க பத்தி சொல்லணும்னா ஒரு கலர்ஃபுல் பெயிண்டிங் மாதிரி சினிமோட்டோகிராபிக் இருக்குது. படத்துல வர இருண்ட காட்சிகளாகட்டும் அடர்ந்த காடுகளாகட்டும் இந்த இடங்கள்ல வர காட்சிகள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டெக்னாலஜி பெருசா இல்லாத 19ஆம் நூற்றாண்டுல ஒரு துப்பறிவாளர் ஒரு கேஸை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரியான முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கறத இவங்க நம்பகத்தன்மையோட காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள், ஹாரர் காட்சிகள், எமோஷன் காட்சிகளை இவங்க சமமான அளவுல பேலன்ஸ் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு என்கேஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே கொடுக்கிற அளவுக்கு டைரக்டர் திரைக்கதையை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதை ஸ்லோ பர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. மத்தபடி பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல தலை வெட்டப்படுற மாதிரியான வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.